ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் இப்போ ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய பலம். உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வரும். ஒருவேளை முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை என்றால் கூட கணவன் அல்லது மனைவியின் மூலமாக உங்களுக்கு பொருள் வரவு, தன வரவு இருக்குது. வேறு எதுவுமே இல்லைன்னாலும் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவுகள் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டிவ் பணம் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது, அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வரல, ஏதாவது டிவிடெண்ட் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், அந்த பணங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். ஸோ பணம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வருமானங்கள் கூடுவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கரியர் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை, ஒரு வருமானம் அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக மேரேஜ் உங்களுக்கு டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள், அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி அந்த கடனை அடைப்பதற்கான காலங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஜாபை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லைனால் கூட எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ரொம்ப நாளாக சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக இருக்குது. அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுக்கு அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் உண்டு. சுப நிகழ்ச்சிகள்லேயும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அவர்களால் நன்மைகள் உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அதனாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா
பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. வருமானங்கள் உங்களுக்கு சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இந்த வாரம் இல்லை. நல்லா அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் துர்க்கையும் பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆக முதலீடு என்பது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன தேவையில்லாத செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் யாராவது சயின்டிஸ்டாக இருந்து இன்வென்ஷன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நல்லா இருக்குது. இது இல்லாமல் நான் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரிஸ்க்கு க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் நிறையா இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்களும் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், உங்களுடைய துணைவியாக இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பு, இதையெல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க ஒழிய ப்ராஃபிட் இல்லை. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குறிப்பாக நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் இந்த வாரம் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம். எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தால் நமக்கு தேவையில்லாத செலவினங்களும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. பட் வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. பட் எந்த சர்வீஸில் இருந்தாலும் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுடைய வேலையில் இருக்கும். அதில் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது, ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும், ஒர்க்கில் எமோஷன் இருக்கும். இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க்கில் கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அல்லது அவர்களுடைய நட்பு பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். வாழ்க்கையில் எல்லாமே ஸ்ட்ரகிளாக இருந்தது, அதெல்லாமே மாறும். எதெல்லாம் நடக்காமல் இருந்ததோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ரொம்ப நாளாக என்னுடைய வீடு வாடகைக்கு போகாமல் இருக்குது, ஆட்கள் யாரும் வராமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்கள் வீடு நல்ல வாடகைக்கு போவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு டெனட் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய கெரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய இளைய சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். ஸோ உங்களுடைய பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி அதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறவங்களுக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு செய்யும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்கலாம்.
அதனால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக மேற்கொண்டு ஹையர் ஸ்டடி பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அப்பாவால் நன்மையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லாமே கூடும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், குறிப்பாக நீண்ட நாள் நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பரவாயில்ல. கையில் பணம், தனம் இருக்குது, பொருள் இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு ரூபத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப யோசித்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே இப்போ துணிஞ்சு செயல்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ மேலே கரஸ்லேயோ படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய சொத்துக்கள் எதாவது விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக அப்பாவால் நமக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தால் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஐடியில் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்குது. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும் அல்லது மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அதில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் யாரெல்லாம் வெளிநாட்டோருக்கு கனெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கோர்ஸை முடிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவால் நன்மையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அப்பாவுடைய அன்பு, ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஆன்சைட்டுக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்குது. உங்கள் கையில் பணம், தனம் இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். கூடிய வரைக்கும் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்க. எல்லா விதமான உறவுகளை, நட்புகளை டெவலப் பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக போக்குவரத்து, வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போங்க. இந்த வாரத்தில் ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகலைன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். வீடு மாறுறதில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஒரு இடைக்கு நின்றவை யோசித்து செயல்படுங்க. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் லைனில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ வேலை இல்லைங்கிற சூழ்நிலை எதுவுமே இல்லை. நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானங்கள் இருக்குது. வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது.
வேலையிலேயே உங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது அத்தனையுமே இந்த வாரம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் பிரதானமாக விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். துளராசியில் பிறந்த உங்களுக்கு போன வாரம் மாதிரி இந்த வாரமும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் இருக்கிறதுனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னா இந்த வாரம் பண்ணுங்க. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் பறிபோன மாதிரியான காலம். நம் கண் முன்னாடி இது எல்லாமே நடப்பதற்கான சூழ்நிலைகள். அதனால் அது விஷயத்தில் கவனம். யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி இதெல்லாமே போட வேண்டாம். ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளோடையும் உங்களுடைய உறவுகளை பலப்படுத்துங்க. வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஆனால் லாபம் நமக்கு கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த வாரத்தில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கனாலும் லவ் சக்ஸஸ் ஆகும். பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே இந்த வாரம் சுமார். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பின்னாடி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதற்காகவும் நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காக செலவு பண்ணணும் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சுமாராகவே இருக்குது. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. வேலையில் ப்ரெஷர் இருக்குது, ஒரீஸ் இருந்துக்கிட்டு இருக்கும், டென்ஷன் இருக்கும். இதையெல்லாம் பெருசாக இந்த வாரம் எடுத்துக்காதீங்க. இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வார தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்குது. நான் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கேன், வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் மீன்ஸ் இங்கே கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன், வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்களுக்கு வழக்கிலிருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்சஸ் உண்டு. குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்கும். இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு.
எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்குங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாஸ்போர்ட், விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக வைரவரை வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு மாற்றம் ஏற்படும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை உண்டு. நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த சம்பளம் இந்த வாரம் உண்டு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை விடுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இப்போயே நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய டைரக்டு இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இந்த வாரம். இந்த வாரத்தில் உங்களுடைய கெரியர் மட்டுமல்ல, உங்களுக்கு லைஃப் நல்லாவே இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரிலாம் நீங்கள் இந்த வாரத்தில் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த வாரம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இல்லை, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அல்லது நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த வாரம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை, கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையர்களால் குழந்தை பாக்கியம் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது மாதிரி உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது லீவு போட வேண்டிய காலங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க சுமாராகவே இருக்குது. நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சுமாரான பலன், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் முயற்சிகளில் நிறைய தடைகள். அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்ப முக்கியம். இந்த வாரம் யாருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம் கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. பட் ப்ராஃபிட் கம்மியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம்
இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாராவது வேறு கம்பெனிக்கு மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினர்களுக்காகவும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அல்லது அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வருவதற்கான சூழ்நிலைகள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நான் நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. நான் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேன் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ அதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு பொருளாதார வசதிகள் எப்படி இருக்குது, ஃபினான்சியலாக கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் உண்டு. நீங்கள் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை அல்லது ஆதரவை, பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அது அமைவதற்கான வாய்ப்புகள் அம்மாவால் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையை திருப்திகரமாக பாருங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, ஃபினான்சியலாக பெரிய உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, சர்வீஸு ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைட் இருப்பார். உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை என்பது இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு அஃபேர் இருந்தால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வாரம். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். நீங்கள் புதிய விஷயங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் எகைன் அண்ட் எகைன் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான அம்பிஷன் என்ன, லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வாரம் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார். எப்போயெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. அதோடு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நாளாக சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு விற்காமல் இருந்துச்சு,
அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்க போடுங்க. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வரும். இந்த வாரம் அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் சிவனை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.